தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படி சொல்றேன்னா 25 வருஷமா கிரையா இருக்கு. உங்க மாதிரி பேசுறதே கொஞ்சம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வித் அதர் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்தானா கூட 25 வருஷம் எனக்கு ஆகல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல. தேங்க்ஸ் டு யாசர் ஜி அண்ட் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரிவன் இன் திஸ் ரூம். இது வந்து ஏதாவது தப்பா இருந்தது டேட்டா அப்படின்னா மன்னிச்சிருங்க. With your small knowledge, I made this presentation. Whatever I do, இன்னெல்லாம் சொல்லுவாங்க give 100%. Now it has been surpassed by give 120%. Then only we are going to get 100%. So I add that also. Again, coming to the industry. See, India is now with எல்லாரும் பார்த்திருப்பீங்க. India is focusing on 3 trillion economy to 5 trillion economy. Again, 2030 குள்ள again I am not into political, but இருந்தாலும் ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பா லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் சுதந்திரம் வாங்கி இந்தியா சுதந்திரம் வாங்கி 75 வருஷத்துல இந்தியாவுக்கு வந்த டோட்டல் எஃப்டிஐ ஃபண்ட் பாத்தீங்கன்னா அப்ராக்ஸ் 950 பில்லியன். அதுல லாஸ்ட் 90 மந்த்ஸ்ல வந்த அமௌண்ட் வந்து 523 பில்லியன். தட் டு 100 சிட்டிஸ்க்கு வந்திருக்கு, 62 செக்டாருக்கு வந்திருக்கு. திஸ் given by வேர்ல்ட் பேங்கோட I think chairman has given the statement. Again, India is focusing on the previous our GDP ன்னு சொல்லுவாங்கல 7%. Now we are focusing on that. 2047ல 15% போன்னு சொல்லிருக்காங்க. Next G. Again, Japan and now Germany has came to second and third place. 2030 குள்ள we may exceed Japan and now Germany ன்னு சொல்லிருக்காங்க. India is progressing well. Now coming to product development. Why branded plots? கொஞ்சம் தப்பான கொஞ்சம் கண்ணு தெரியாது, கிட்ட போய் பாத்துக்கிறேன். ஓகே, டெவலப்பர் ரெப்புடேஷன். ஆப்வியஸ்லி நான் ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிளைண்ட் சார் கொடுத்து கேட்டார் என்ன அப்ரிசியேஷன் வரும்னு. அதே மாதிரி எந்த டெவலப்பர் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னு இருக்கு. பிகாஸ் த credibility is there. When do with a branded developer, obviously the credibility of the builder also there. And quality, obviously இந்த ரோட்ல இருந்து ஆரம்பிச்சு ஈவன் பிரைவேட் பிளாக்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த அவென்யூ பிளான்டேஷன்ல இருந்து எவ்ரிதிங் டெஃபினெட்லி இஃப் யூ டேக் இன் a branded plots அந்த ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஆப்வியஸ்லி அம்யூனிட்டிஸ் இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாத்தா காலத்துல இல்ல அப்பா காலத்துல பாத்தீங்கன்னா காணி நிலம் வேணும்னு பாரதியார் சொல்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு எனக்குன்னு இடம் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. தென் காணி நிலம் வேண்டும், பாரதியார் சொன்ன வேர்டு இது. ஓகே, இப்ப அப்படின்னா இந்த ஜெனரேஷன் 2K கிட்ஸ்க்கு அப்படின்னா வந்து they want everything in one place. ஆபீஸும் உள்ளே இருக்கணும், ஸ்கூலும் உள்ளே இருக்கணும், என்டர்டைன்மெண்ட் உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் பிகாஸ் ஏன்னா உலகம் ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கிறதுனால மால்ல இருந்து ஆரம்பிச்சு ஐடி ஸ்பேஸ் எல்லாமே இருக்கிறதுனால people want everything on place. So the amenities also ஒரு plot வண்டி வாங்காம amenities இருந்தது அப்படின்னா when you resale பண்ணும்போது liquidate பண்ண முடியும். Again, marketing and branding. Obviously, do a branded developer பண்ணும்போது they will use to do branding. அது நமக்கு யூஸ் ஆகும் பிகாஸ் 360 campaign பண்ணும்போது நம்ம டிஜிட்டல்ல பிரசன்ட் பண்ணும்போது கூட we may get more leads. இன்வெஸ்ட்மென்ட் அப்பீல் ஒரு சார் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு போடுறோம். இன்னைக்குமே லேண்ட்ல மண்ல போடுற காசு வந்து நஷ்டமாவாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. எனி லேண்ட் இஃப் யூ இன்வெஸ்ட், மேபி இன்வெஸ்டரா இருக்கலாம் இல்ல இண்டிவிஜுவலா இருக்கலாம், கண்டிப்பா மண்ல போற காசு என்னைக்குமே நஷ்டமாவாது. மேபி சம்டைம் we say 5 years, but definitely get good double or triple in even 10 years also. It's a good investment. Again, pricing. Obviously, இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு if you pay quality, they don't mind paying extra. If I do எந்த இது போனாலுமே if I do extra அந்த quality இருந்ததுன்னா now people are ready to pay that extra to pay for that. Again, why plots in gated community? முக்கியமான விஷயம் அப்படின்னா ஏன் gated communityல plots வாங்கணும்? First, enhance social life, cultural exchange, healthy and well-being environment. நம்ம லைக் மைண்டட் பீப்புள் சொல்லுவாங்கல்ல, ஒரே மாதிரி மிக்ஸா இல்லாம அங்க டிஜி டாகடான்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாருமே ஒருமித்த கருத்துல இருப்பாங்க. ஸோ எனி ஃபங்க்ஷன் எனி இன் ஃபியூச்சர் வில்லா பாத்தீங்கன்னா அந்த ஒரு வில்லாக்குன்னு ஒரு பிளாட்ல வில்லா கட்டுறோம்னா எல்லாருமே அந்த ஒரு பட்ஜெட்ல கட்டுறதுனால அந்த டிஃபரன்ஸ் இருக்காது. அடுத்தது சஸ்டைனபிள் லிவிங். ஆப்வியஸ்லி யூ நோ வாட் தட் இஸ். Sense of belonging and cultural exchange, as I told already. Design your homes as per your thoughts and needs. Plot எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாட் வாங்க முக்கியமான விஷயம் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டாவது வீடு கட்டணும். அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி பெட்ரூம் வேணும், எனக்கு பிடிச்ச மாதிரி லிவிங் வேணும், எனக்கு இப்படிதான் வாஸ்துபடி கட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் இஸ் இன்வெஸ்டிங் இன் பிளாட்ஸ். ஐடியல் இன்வெஸ்ட்மெண்ட் சில அடுத்த நம்ம ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், சில லொகேஷன்லாம்
இது வந்து ஆக்சுவலா சென்னையை இந்த மாதிரி லொகேஷன் இவ்வளவு அப்ரிசியேட் இருக்கான வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஆச்சரியமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. அவ்வளவு அப்ரிசியேஷன் இருக்கு. ஓரிங்கல் லிவிங் இண்டிபெண்டன்ட் ஹோம் சிஎம்டி லிமிட்ல வாங்கணும்னு ஆசை பாத்தீங்கன்னா 30-40% சென்னை மக்களுக்கு இந்த ஒரு ஆசை இருக்கு. என்னதான் அபார்ட்மெண்ட் யூடிஎஸ் என்னதான் இருந்தாலுமே நம்ம இண்டிவிஜுவல் வீட்டுல வாழ்ற சுகம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய ஆசை. அதுவும் தட்டும் சென்னை பீப்புளுக்கு 30-40% people have a dream. This is our own floor plan, as I already told. Easy liquidation, ஈஸியா வித்துட்டு வெளில வரலாம் if you buy in a gated community. ஏன் அப்படின்னா என்னைக்குமே இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை, இப்ப இருக்கிற லேண்ட் கிராபிங் அந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது செக்யூரிட்டி தான் இருந்ததுன்னா யாரும் போர்டு வைக்க மாட்டாங்க. அதனால ஈஸியா we can able to liquidate that. Quick application as I already told. Finance future, resource the family individual, future goes through. Security community with safe environment. Obviously 24/7 security, camera அந்த மாதிரி இருக்கிறதுனால always big safety. கேட்டட் கம்பெனியோட ஒரு ஈவன் 2 ஏக்கர் வாங்கினாலுமே சிஎம்டி ரேரா இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு பிராண்டட் டெவலப்பர் கமிட்டி வாங்கும்போது கண்டிப்பா பேங்கரும் பார்ப்பாங்க, ஏபிஎஃப் பண்ணணும் பார்ப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணணும் பார்க்கறதுனால டைட்டில் லீட் பக்காவா இருக்கும். லீகல் இஷ்யூ வராது. நோ லாஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஆப்வியஸ்லி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு பில்டர் பண்ணும்போதே ஃபேஸ் 1 ரேட் போடும்போதே ஆப்வியஸ்லி ஃபேஸ் 2 ரேட், ஃபேஸ் 3 ரேட்னு போட்டுருவாங்க. நம்ம பண்றோமோ இல்லையோ பில்டரே வளர்த்து விட்டுருவாங்க அந்த அப்ரிசியேஷன். Upscale and elite living, quality of road as agree explain as plug and play plots. இப்ப plug and play plots நிறைய பேர் வந்துட்டாங்க. Easier you can construct immediately. You can enjoy the amenities already explained about that. Pollution free and noise free, environmental friendly atmosphere. இப்ப gated communityல வாங்கினீங்க அப்படின்னா பக்கத்துல வந்து அந்த பொல்யூஷனோ இல்ல அந்த நாய்ஸ் சவுண்ட் பொல்யூஷன் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்ல. Again, obviously முக்கியமான ஒரு பாயிண்ட் dispute management, association group of people. அந்த பில்டர் தப்பா again I'm not criticizing any developer, don't mind. ஒரு இஷ்யூ வந்தது அப்படின்னா again government EB வாங்குறதோ வந்தாலும் sewage, water, any other issues to talk to government or talk to a developer, group of people இருக்கும்போது ஈஸி. சென்னை டெமோகிராஃபி பாத்தீங்கன்னா நான் இது ப்ராஜெக்ட் வைஸ் இது இந்த கான்ஸ்டிடியூஷன் வைஸ் எடுக்கல. ஐ டேக்கன் சவுத் சென்னை, நார்த் சென்னை, வெஸ்ட் சென்னை அண்ட் சென்ட்ரல் சென்னை எடுத்திருக்கேன். சவுத் சென்னையோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2014ல 2024 I taken some location randomly எடுத்திருக்கேன். taken மொத்த சவுத் சென்னை எடுக்கல. இப்போ taken தாம்பரம் 3000 இருந்து 6000 இது எல்லாமே பாத்தீங்கன்னா mix of லொகேஷன் எடுத்திருக்கேன். mix of ஈஸ்ட் தாம்பரம் எடுக்காம அந்த லொகேஷன்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அப்படின்னு கமர்ஷியல்லாம் சேர்க்காம ஆன் அன் ஆவரேஜ் டேக்கன் இன்ஃபர்மேஷன் 3000 2014ல இப்ப 5000 போகுது. எகைன் மணிவாக்கம் 1000 rupees வந்து இப்ப 3500 ஆக்சுவலா தப்பு. இது 4300 போகுது. இன்னைக்கு மாதிரி தான் ஒரு 2 இடத்துக்கு பார்த்துட்டு வந்தேன். இட்ஸ் வெண்ட் அப் டு 4200 rupees. எகைன் குடுவாஞ்சேரி 800 rupees தான் இருந்ததுங்க. இப்ப 2000. எகைன் when I say குடுவாஞ்சேரி நான் உள்ள ஃபுல்லா காயல்மேடு அந்த சைடுலாம் போகாம சின்னனவும் குடுவாஞ்சேரி எடுத்துருக்கேன். டேட்டா will be not appropriate டேட்டாவா இருக்காது. மேபி 75-80% கொஞ்சம் கரெக்டா இருக்கும். எகைன் மேலவாக்கம், எகைன் பொன்மார் நல்லா பொன்மார் 800 rupees இருந்துங்க. In fact 62 rupees to சொல்றேன். இன்னைக்கு பொன்மார் has went up to 4500 rupees. எகைன் மண்டலக்கிழமை ரோடு 600 ரூபாய் இருந்ததுங்க 2014ல. இன்னைக்கு 6000 ரூபாய். If you take Shobha, sorry to mention தப்பான பில்டர் பேர் சொல்றேன்னு 6500 விற்கிறாங்க. And again பக்கத்துல எடுத்தீங்கன்னா again I'm not comparing. சில பில்டர் as selling at 5500 but Shobha 6500 rupees விற்கிறாங்க. Because of same location. Velacheri, obviously everyone know what is Velacheri, Pallikarnai, Pallavaram, Kelambakam, Junumuru, Vayapakam. இது எல்லாமே is appreciated at least 2 to 3 times. இன்னைக்கு again if you see next 3 சைடுல உங்களுக்கு தெரியும் ஏன் இன்னும் appreciate ஆகுதுன்னு. again West Chennai. West Chennai தான் இன்னைக்கு சென்னையில இருக்கிற 4 ரீஜன்ல West Chennai is the only location going அதாவது அபிரதான் வளர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல. பர்டிகுலரா பிளாட்டுக்கும் அபார்ட்மெண்ட்டுக்கும் வெஸ்ட் சென்னை ரொம்ப அதிகமா போகுது. போரூர் லொகேஷன் எடுத்துட்டு போரூர்ல 3500 ரூபாய் இருந்தது 2014ல. இன்னைக்கு 10300 ரூபாங்க. மணப்பாக்கத்துல 10000 ரூபாய்க்கு நம்ம பிளாட் இருக்குங்க. அதே பர் ஸ்கொயர் ஃபீட். எகைன் மணப்பாக்கம், எகைன் அப் டு குண்டர்பூர், விருகம்பாக்கம் எல்லாமே இன்க்ரீஸ் இன்டு தட் பிளேஸ். நார்த் சென்னை நார்த் சென்னை வந்து எப்போதுமே கொஞ்சம் லிட்டலா என்ன சொல்றது ஒரு எப்போதுமே ஒரு கீழே இதா பேசுறாங்க. பட் நார்த் சென்னை இப்ப இருக்கிற இதுல லாஸ்ட் 5 yearsல they are really developed well. Again Central Chennai, you are export on Central Chennai. முக்கியமா நீங்க பண்ற செகண்டரி மார்க்கெட் வாட் ரிங்கம்பாக்கம் பிரைஸ், ஆரியபுரம், ஆழவாப்பேட். Again சென்னை நான் 3 பிரிச்சிருக்கேன். சென்னை சிட்டி, சபர்பன் அண்ட் பெரிஃபரல்.
இன்னைக்கு சென்னை சிட்டில பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்னு உங்களால எதுவும் சொல்ல முடியாது. பட் சபர்பன் அண்ட் பெரிஃபரல் எடுத்தீங்க அப்படின்னா இட் காட் அ மேசிவ் growth because of various reasons. இன்னைக்கு ஒரு ஃபேமிலி இன்கம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா இஃப் தே வாண்ட் டு பை a அபார்ட்மெண்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா they have to go only in peripheralங்க. ஈவன் சபர்பன் கூட கிடையாது. ஏன்னா பட்ஜெட் ஹஸ் இன்க்ரீஸ் லைக் தட். அகைன் சன் சிட்டி ஆஃப் காசா இன்னைக்கு ஒரு 2 bedroom எடுத்தீங்கன்னா அகைன் ஐ டாக்கிங் அபௌட் ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸா, ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் பேசிக் பிரைஸ். யூ டேக் ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் 60 லட்சம் 65 லட்சம் ரூபாய் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல. ஐ அம் டாக்கிங் a 2 bedroom. If you take a Guduvanjeri, it's roughly around 50 to 55 lakhs. இன்னைக்கு செங்கல்பட்டையும் தாண்டி we have lot of projects. Cipras is selling at 3,500 rupees in செங்கல்பட்டு. Then I heard that they increase the price by another 500 rupees. 4,000 rupees ஆகிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி 8,000 ரூபாய் நிக்கீங்க. I don't want to name the project. In near to Pundamalli, one project is selling at 8,000 rupees or they are planned to sell their phase 3 at 8,000 rupees. 3 வருஷம் முன்னாடி 3,500 அந்த லொகேஷன்ல பிரைஸ். ஏன் போய் சென்னை பர்టిక్యులரா மெட்ரோட phase 1, phase 2, phase 3 பெரிஃபரல் ரோட் 5 ஸ்டார்ட் ரோட் கனெக்ட் ஆற பெரிஃபரல் ரோட் ஸ்டார்ட் ஃப்ரம் மீஞ்சூர், திருமழிசை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, மாலவரம் 5 இதையும் கனெக்ட் பண்ற ஒரு பெரிஃபரல் ரோட் 162 கிலோமீட்டர் ஆல்ரெடி பாதி முடிச்சிட்டாங்க. as per Nitin Gadkari statement they will complete before 2025. again over 62 கிலோமீட்டர். இன்னைக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இன்னைக்கு if you see பெருங்குளத்தூர்ல இருந்து போற மதுரை பைபாஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிட் போரூர்ல தான் வருங்க. அடுத்த எக்ஸிட் we'll see in மதுரையில இருக்கும், 3வது எக்ஸிட் அம்பத்தூர்ல இருக்கும், 4வது எக்ஸிட் மாதவரத்துல இருக்கும். that is a mistake. போரூருக்கு அந்த 8-9 கிலோமீட்டர் முன்னாடியே நம்ம எக்ஸிட் வச்சிருந்தாங்கன்னா இங்க வந்து கோயிச்சலூர், கிருஷ்ணா நகர், அனகாபுத்தூர்லாம் வளர்ந்துருக்கும். that is a mistake. So they can't able to do any exit. But overall எடுத்தீங்கன்னா அந்த 62 கிலோமீட்டர்ல every 1 kilometer they made exit. Apart from the exit, centerல they made 100 meters of space. So the futureல they metro இல்ல MRTS கொண்டு வர பிளான்ல தான் they made ORR. And again ORR வந்து நான் பர்சனலா நான் வந்து இந்த லாஸ்ட் இந்த 40 days ஜட்ஜ் பண்ணும்போது கண்டிப்பா வண்டலூர் கேளம்பாக்கம் ஆர் ஐ அம் டாக்கிங் அபௌட் when GST ஓமரோட 5x of operation going to come because டைல் பார்க் ரெண்டு டைல் பார்க் தான் தெரியும். ஒன்னு தரமணி, இன்னொன்னு பட்டாபிராம். இன்னொரு remote டைல் பார்க் is going to come in மலையம்பாக்கம்ங்கிற இடத்துல வரப்போகுது. and a lot of IT and other things is going to come in over. Intercity infrastructure கீழல பாத்தீங்கன்னா கீழ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேதாப்பட்டிக்கு போற ஒரு இன்னும் அயன் பிரிட்ஜ் lot of infrastructure is going into the city. Again CM ஓட third master plan. Actually 2027 ஓட master plan next page mention பண்ணிருக்கேன். Rapid development in suburban and peripheral areas in residential, commercial and IT parks. நியூ ஏர்போர்ட் இன் பரலூர் ஆப்வியஸ்லி இருக்குமே தெரியும். கிளம்பாக்கம், கூத்தம்பாக்கம், மாதவரம் நியூ பஸ் டெர்மினல், தேர்ட் மாஸ்டர் பிளான்ல நியூ சென்னையில ராணிப்பேட், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, மாதவரம் will be part of Chennai soon. As per data வந்துருச்சு, but again it will take another 2 to 3 years to merge with Chennai. After the last 2 years, land rate increased by 40 to 60% across Chennai. Again, நான் மீஞ்சூர் பத்தி சொன்ன அந்த பெரிஃபரல் ரோட் காட்டுப்புள்ளி அதானி ஏர்போர்ட் ஆரம்பிச்சு மாதவரம் புஞ்சேரிங்கிற இடத்துல க்ளோஸ் ஆகுது. அடுத்து அந்த நம்ம ரோடு சொல்றோம்ல அந்த சிங்கப்பெருமாள் ரோட்ல அந்த ரோடு தான் பெரிஃபரல் ரோடா கனெக்ட் பண்றாங்க. இது ரீசெண்டா பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. 6 துணைநகரங்கள் தயாரிப்பு முடிவான திட்டம் CMDA. Again, it is connected to the peripheral road. This is IT parks. நிச்சயமா சென்னையில அடுத்த 23 IT parks going to come 2024 to 2027. Just imagine 20 IT park அப்படிங்கிறது I'm talking about 1 million ஆட் பண்ணினா மொத்தமா more than 40 to 50 million square feet of IT parks going to come. அது வந்து மேபி ஓமார்ல இருக்கலாம், இல்ல ரேடியல் ரோட்ல இருக்கலாம், இல்ல வந்து மவுண்ட் புதன் ரோட்ல இருக்கலாம். All the information has almost fintech city பத்தி தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. நான் 165 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் 104 ஏக்கர்ஸ்ல நம்ம சென்னை ட்ரேட் பக்கத்துல. Again that is going to give a employment of 80,000 employees. இன்னைக்கு மவுண்ட் புதன் ரோட் எடுத்தீங்க அப்படின்னா அது ASV இருக்கலாம், இல்ல எல்என்டி இன்ஃபோ innovation park or RMZ or dealer for the phase 1, phase 2, phase 3. Then WS industry ஓட ஒரு land prestigious bought 30 கோடி ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க ஒரு ஏக்கர். So lot again Casa has bought a commercial plot before Mia
மியாத்தோட அந்த பக்கத்துல இந்த பக்கத்துல they are bought a commercial plot, commercial land. Why you want to do business? See, நீங்க at most நீங்க எல்லாருமே பண்ண ஒரே விஷயம் என்னன்னா we are doing the same real estate business, but அந்த secondary primary அப்படிங்கிற ஒரு சின்ன டிஃபரன்ஷியேட் இருக்கு. இன்னைக்கு obviously yes, primary market ஓட secondary market உங்க known clients ரெஃபரன்ஸ் தான் பண்றோம். But many of you please come from that to come for primary. Primary எல்லாத்தையும் பண்ணுங்க, இல்ல எங்கள்கிட்ட பண்ணுங்க நான் சொல்லவே வரல. But primary has a good potential to earn lot of money. ஏன் அப்படின்னா credibility and trust obviously ஒரு பில்டர் எடுக்கும்போது. ரெண்டாவது டெவலப்பர் ப்ரொவைட் மார்க்கெட்டிங் சப்போர்ட். ஒரு பிடிஎல் பண்றோம், இது பண்றோம், ரெடி டு கிவ் தட் சப்போர்ட். மூணாவது எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட் ஆக்சஸ். சில கம்பெனி ஹஸ் ரெடி டு கிவ் தேர் ஸ்பேஸ், லான்ச் ஆனாலும் சரி ரெடி டு கிவ் ஸ்பேஸ். சில கம்பெனி கொடுத்துருக்காங்க, யூ நோ தட். Comprehensive product training. கண்டிப்பா product training இல்லாம கண்டிப்பா விற்க முடியாது. Ready to give that product training. Incentives, rewards and tips. You know what it is. Our efforts are recognized. முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பில்டர் they are ready to give the recognition is there always. The number one, our leads la, this is the CP is doing good number, site visit la, value la, numbers la, எல்லாரும் கொடுக்குறாங்க. No surprise in payout வராது அப்படிங்கிற சர்ப்ரைஸ் வரவே வராது உங்களுக்கு. Attacking payout for players is obviously slab wise பண்றாங்க. The more you do, the more you can. Reliable obviously. On time payment, easy to sell and market. On time payment லைட் ஒரு மேல ஒரு ஸ்டார் வைக்கணும். But again, no public speech வரும்போது I don't want to do that. நீங்க கேப்பிங் அடுத்தது on time payment அப்படின்னு கேட்டீங்கன்னா I have lot of questions you can ask. Next. Okay.